गाइस சாவியை மறந்து வச்சுருந்தேன். குமாரி எங்களை பார்த்து க்ளீனிங் டீம்னு சொல்லிட்டாங்க. க்ளீனிங் டீம்ன்ட்டாங்க எங்களை பார்த்து. கையிலலாம் பாருங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்படி இருக்கிற ஒரு ரூமை நாங்கள் எப்படி மாற்றிருக்கோன்றதை காட்டுறோம். ஓகே, அவ்வளோ அழுக்காக இருக்குது தெரியுது. ஐயோ போச்சே. 1 hour later. ஹாய் 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 சொல்லிடுங்க. How are you? காய்ஸ் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வேகமாக ஓன என்ன ரோடு கிராஸ் பண்ணி எதுக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த சாய் வாங்கலாம். இவ்வளோ தூரம் வந்து கடைசி அண்ணன் நானும் சாயை மறந்துட்டோம். அப்போன்னா ஞாபகம் ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டு சாயை மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வாங்கிட்டு ரோட கிராஸ் வாங்கிட்டு திருப்பி வாங்கிட்டு வரேன். ஸோ இது வந்து என்ன சாமின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நாங்கள் என்ன பண்ண போனோம்னு சொல்லிட்டு அண்ணன் நானும் சேர்ந்து ஒரு வேலை பண்ண போனோம் இன்றைக்கி. நாங்கள் அதுவும் ஒரு புது விதமான வேலை அதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து தரப்போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மாடு நோந்து தொரடி மாடு 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 இங்கே இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு காட்டுறேன் அப்படியே பொறுமையாக. ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான இருக்கும். பார்க்கெலாம் இருக்குது, அழகாக அங்கேயே வந்து ஷூட் பண்ணுவோம். நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரு சர்ப்ரைஸான இடம், ஒரு புதுவிதமான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அது போயிட்டு அவங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? வணக்கம் மாதிரி க்ளீனிங் டீமா? எங்களை பார்த்தா க்ளீனிங் டீம் மாதிரி இருக்கு. எடுத்துகிட்டு வித்துட்டு இருக்கேன். எங்களை பார்த்து க்ளீனிங் டீம்னு சொல்லிட்டாங்க. க்ளீனிங் டீம்ன்ட்டாங்க எங்களை பார்த்து. கையிலலாம் பாருங்க பக்கெட்டு கிரிக்கெட்டு மம்மூட்டி வழக்கமாறு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. போயிட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எதை க்ளீன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போய் காட்டுறோம். அதாவது ஒரு வீட்டை தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் என்னன்னா வருங்கால ஆஃபீஸ் உங்களை கேட்டுதான். இதுதான் நம்ம நியூ ஆஃபீஸ், வருங்கால ஆஃபீஸ். இதுதான் நம்மளுக்கு அதனால இல்லைண்ணா பாடிக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம அடிக்கடி வருவோம்ல, நம்ம தான் ஓனர்னு தெரிஞ்சிடும். அதான் கைஸ் நம்ம ஆஃபீஸு புதுசாக பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருக்க முடியல, சரியான வைக்க இருக்கும். பாருங்க இப்போதைக்கு இது ஓகே. ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஆஃபீஸு. இன்றைக்கி வந்து இதுதான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். டே க்ளீன் பண்ணால் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ வந்து கேமரா இங்கே தான் இருக்க போகுது. முடிஞ்சு காய்ஸ். ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க, திடீர்னு கேமரா வச்சு இந்த இடத்துல வந்து எடுத்துருந்தேன். திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அம்மானுஷமானு தெரில, திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக கீழே சாஞ்சி வந்துச்சு டம்முன்னு. ஆனால் கேமரா ஆஃப் பண்ணி போட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுவும் சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டோம். கிச்சன் முடிஞ்சு காய்ஸ். என்னன்னா கிச்சன் வழியாக முடிஞ்சில. ஆமாம் கிச்சன் முடிஞ்சு. இதுதான் நம்ம கிச்சன். கிச்சன் எதுக்கு இருக்குன்னே தெரியல, சமைக்கவே மாட்டோம். பெட்ரோல் ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். சரி ஓகே இருக்கட்டும். இதுதான் சந்திரமுகியோட அறை. சத்தியமாக சொல்கிறேன், நான் இது மாதிரிலாம் வீட்டில் கூட பண்ணி பார்த்தது இல்லைண்ணா. ஆமாம், எங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து கொடுத்து வச்ச பொண்ணுங்க. எப்படியா ஏட்டு விஷயம் நாங்களே பண்ணிடுவோம். வீடு பெருக்கிற அளவுக்கு கூட்டத்தில் வந்து நீங்கள் வந்தால் மட்டும் போதும். இல்லைண்ணா என்கிட்ட 2 பொண்ணுங்க இருக்குது. ஒன்று அங்கே வை, ஒன்று சங்க வை. பயங்கரமாக வேலை பார்க்குறீங்களா? வீட்டில் எப்படி இது மாதிரி தான் பார்ப்பீங்களா? வீட்டிலலாம் பார்ப்பேன்டா. இதை பேச தோணுச்சுன்னா எப்பயுமே நான் கூட பார்க்க மாட்டேங்கண்ணா. நான் பார்க்க போனால் தூங்கிட்டு தானே இருக்கீங்க. எல்லாருமே பார்க்கும்போது வேலை செய்யறது வேலை இல்லை. பார்க்காத போது வேலை செய்யறது சரியில்லையே. சரியில்லையே இடிக்குது. கண்ணு வச்சிருவானுங்க.
எங்கள் அம்மா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வேலை சொல்லுவாங்க. இதுவும் முடிஞ்சிச்சு. ஹாலு சாப்பிட போகலான்னு கொண்டு வந்தாரு. நானும் நம்பி வந்தேன். அந்த விஷயம் இந்த துணி வந்து முன்னாடி இருந்த ஆன்டியோட பாவாடை துணின்னு நினைக்கிறேன். அது யூஸ் நைட்டி துணி. ஆண்டி போகிறதுக்கு முன்னாடி நல்ல விஷயம் பண்ணுறது. துணி வச்சு போனாங்க. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி ஆண்டி குடிக்கிறது ஆண்டி ஆண்டி. ஐயோ எப்படிதான் நீங்கள் வேலை போகிறாங்க கேர்ள்ஸ் தானே வீட்டு வருவாங்கிறப்ப நல்லா வழி தெரியும். நடிக்காதா அப்படியே செஞ்சே வீடு தான் நல்லா பண்ணேன். வீடு வேணா கூட்டியிருக்கேன். அது வேணா உங்களை வீடு கூட்டியிருக்கேன். பட் வீடு கல்வியில் கிடையாது. உங்களோட வீடு எல்லாருக்கும் மாறணும். நானும் அப்படியா? ஓகே கேஸ், வீடியோ ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் கட் பண்ணிக்கிறோம். நான் ஜாக்கிய ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்படி இருக்கிற ஒரு ரூமை நாங்கள் எப்படி மாற்றிருக்கோன்றத காட்டுறோம். ஓகே, எவ்வளோ அழுக்காக இருக்குது தெரியுதா? ஸோ அதை மாற்றிட்டு ஃபைனல் பண்ணி காட்டுறோம். என்ன ஜாக்கிர? ஆமாம் கைஸ், ஃபைனலாக காட்டுறோம் கைஸ். அப்படிலாம் மாஃப் பண்ணுங்க. ஐயோ போச்சே. ஸ்கேடிங் மட்டும் வச்சுருந்தா வைக்கிறேன். அந்த ஸ்போர்ட்டினஸ் எல்லாமே. ஸோ நம்ம டீமுக்காக எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ என் வேலை இவங்க வேலை அப்படி பார்க்காம நம்ம வேலை. ஸோ இந்த ரூமில் இருக்க போகிறது நான் கூட இருக்க மாட்டேன், ஏகே தான் இருப்பான். ஸோ அவனுக்கு நல்லபடியாக இருக்கணும், அவனுக்கு எந்த ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி எல்லாமே பக்காவாக அவனுக்கு கொடுக்குறோம். ஸோ தலைவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆஃபீஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதுதான் நம்ம மட்டும் நல்லா இருக்காமல் எல்லாத்தையும் நம்ம நல்லா வச்சுக்கணும். அதுதான் நம்ம மட்டும் சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் எல்லாருமே சுத்தம் சுகாதாரம் இருக்கிறத நம்ம வச்சுக்கணும். சுத்தம் சோறு போடுதோ இல்லையோ அதுதான். ஆமாம், பயங்கரமான இன்றைக்கி ஒரு ஃபன்னான ஒரு வீடு கிளீனிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்களும் கற்றுக்கிங்க. ஆமாம், அண்ணனே இவ்வளோ க்ளீன் பண்ணுறாரு, நம்ம க்ளீன் பண்ணாத ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆமாம், நான் ஆஃபீஸ் எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம விளாக் சேனலில் வந்துட்டு ஒரு ஹவுஸ் டூர் வீடியோ போடலாம். இந்த ஆஃபீஸ் டூர் வீடியோ கண்டிப்பாக போடலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குது. இதுதான் பிடிக்காமல் வெங்கடி பாத்திரத்தை உள்ளே வச்சுருக்கேன். அவ்வளோதான் காய்ஸ், கிளம்ப வேண்டி தான். இதில் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஹவுஸ் கிளீனிங்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரும். பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்குள்ளே வந்துன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு பார்த்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு புது வீடியோவாக உங்களோட நான் சந்திக்கிறேன். உங்களோட விடைபெறுவது ஜாக்கி சான் அண்டு எங்கள் ஆர்வீர் அண்ணன் திருச்சி 143. பை கைஸ். நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்? ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆமாம், சுத்தமாக முடியல. தள்ளுறேன் தண்ணியே போகல, எல்லா தண்ணியும் அப்படியே இங்கே தேங்கி வந்து இங்கே இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக ஒரு அட்டையை வச்சு தள்ளி எல்லா தண்ணியும் தள்ளி ஒரு வழியாக முடிச்சு. ஆஃபீஸ் நல்லா இருக்கா இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து ஆஃபீஸ் ரூமு, அது கிச்சனு, அது பாத்ரூமு, இது வந்து ஹாலு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரூமே நான் அதில் காட்டுறேன், இந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த ரூமை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வெக்க அடிக்கும். அது இல்லாமல் ரொம்ப 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 சின்னது. இப்போ வந்து நாங்கள் பார்த்துருக்கிற வந்து ரொம்ப வாடகைலாம் அதிகம் கிடையாது, அதே ரேட்டு தான்.
அதை விட கொஞ்சம் ஒரு 1000 ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இந்த டைமில் நான் பார்த்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னோடய சூழ்நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு ஆஃபீஸில் நம்ம பையன் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் தான், நம்ம கூட இருக்கவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஓகே, எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 வந்துட்டு 20,000 அட்வான்ஸ் சொன்னாங்க. 15,000 வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வாடகை வந்து 3,500 சொன்னாங்க. கொஞ்சம் பேசணும், ஆனால் இருந்தாலும் அவர் வந்து அதுக்கு ஒத்துக்கலை. இல்லை தம்பி என்னால் இப்படிதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். சரி, அதிகமாக நாங்களும் பேசல. ஒரு 200 வேணால் நான் தண்ணி பில் வாங்கினேன், இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் கன்ஃபார்மானது எங்களுக்கு தெரியல. வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். நாளைக்கு நாங்கள் பால் காய்ச்சி இந்த இடத்துக்கு வருவது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆஃபீஸுக்கு தான் பால்லாம் எதுவும் காய்ச்சலை. அதனால வந்து அம்மா வந்துட்டு எனக்கு அந்த இதெல்லாம் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. ஆனால் அம்மா வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் அம்மாவோட ஆசை எதுக்கு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் வீட்டிலேருந்து பால் காய்ச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் நானும். ஏன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஆமாம், அந்த ஒரு விஷயம் வேறு இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இது இன்னொரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. அந்த வேலையை நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எனக்கு கீழே கொஞ்சம் கேமராலாம் எடுத்துகிட்டு போய் எடுக்க முடியாதுனால அந்த வேலைலாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த விளாக் இதோட அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபுட்டேஜ் இருந்தால் ஜாக்கிரதை வந்து ஆட் பண்ணுமா. ஸோ தட்டா பை சி யூ, லவ் யூ கைஸ். உங்கள் சப்போர்ட்டை எப்போயும் கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்க தான் அடுத்தடுத்து உங்களால் ஒரு 4 பேர் வளர முடியும். உங்களால் 4 பேர் வந்துட்டு ஒரு கால் எடுத்து வைக்க முடியும். அதுதான் நான் சொல்கிறது. சரி, லவ் யூ கைஸ்.